இன்றைக்கி நம்ம சேட் ஜிபிசி பற்றின ஒரு முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சேட் ஜிபிடி ஃபஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், இதுதான் அதோடது. இது விக்கிபீடியாவை பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி chatbot launched by openai in November 2022. ஸோ போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் built on top openai's GPT-3 family of large languages model and is fine-tuned with both supervised and reinforcement learning technique. ஸோ இந்த விக்கிபீடியாவில் போய் பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஃபார் பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார் வாட்ஸ்அப், கூகுள் குரோம், ஆண்ட்ராய்டு, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், வியூ 10 மோர்ஸ்னு வேறு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா வியூ மோஸ்ட் அந்த 10 கொடுத்து பார்ப்போம். முதல்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, கூகுள் குரோம் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஆல் டிஸ்கார்ட், ஃபேஸ்புக், விண்டோஸ் 10, மெனிகேம், then Instagram, CorelDRAW, GPT-3, Windows 11, then Shortcut, TikTok, GIT, Blender, Spring Frame, then Microsoft Excel, then LinkedIn, OpenShot, KPN Live. இது அத்தனைக்கும் இது செல்லும். இதை பற்றின டவுட்டு எதை கேட்டாலும் நமக்கு வந்து தெளிவாக எடுத்து கொடுத்துரும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இந்த அத்தனை ப்ரோக்ராமும் தெரிஞ்சவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிமேல் கூகுள் குரோமுக்கு வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் போயிட்டு இது தான் நடக்க போகுது. சேட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரைட் சைடில் சேட் ஜிபிடி டெவலப்பர்ஸ் openai அப்படின்ற கம்பெனி வந்து டெவலப் பண்ணுது. இனிஷியல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 2022 47 நாளுக்கு முன்னாடி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இது டைப் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சேட்போட், லைசன்ஸ் வந்து ப்ராப்பரைட்டரி, தென் வெப்சைட் வந்து chat.openai.com இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போய் ஓப்பன் பண்ணாலும் இது வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். எங்களுடைய பார்ட் ஆஃப் சீரியஸ் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேஜர் கோல்ஸு, அப்ரோச்சஸ்ஸு, ஃபிலோசபி, ஹிஸ்ட்ரி, டெக்னாலஜி, க்ளோரி அது வரைக்கும் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து விடி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இங்கே வந்து இந்த வெப்சைட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே பார்த்தா வந்து மாதிரி போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இந்த ஓப்பன் ஜிபிடின்னு சொல்லிட்டு, அதாவது சேட் ஜிபிடியில் சேட் ஜிபிடி ஆப்டிமைசேஷன் லாங்குவேஜஸ் மாடல் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த இதில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா தென் இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதை பற்றின வந்து இதில் வந்து விளக்க போகிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீச்சரு சேட் ஜிபிடி, DAL-E, விஸ்பர், அலைன்மெண்ட், ஸ்டார்ட் அப் ஃபவுண்ட். தென் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேட்போர்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஏபிஐ கொடுத்துருக்காங்க. ஓவர்வியூ, ப்ரைஸிங், எக்ஸாம்பிள், டாக்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ், ஸ்டேட்டஸ், லாகின். ஏபிஐயில் போய்ட்டு தென் சைன் அப்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சைன்னா நீங்கள் ஏற்கனவே லாகின் ஓப்பன் பண்ணி, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணதை லாகின் பண்ணுறதுக்கு. சைன் அப்னு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு traffic light, ஓகே,
ஸோ லாகின் ஆகிடுச்சு. தென் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஓவர் வியூவில் போனீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். சரியா? அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இன்ட்ரோடக்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கைட்ஸில் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷனில் போகிறோம். டெக்ஸ்ட் கம்ப்ளீஷனில் போயிட்டு நமக்கு வேண்டியதை இங்கே வந்து பார்க்கலாம். தென் எக்ஸாம்பிள்ஸு இருக்குது. தென் ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ ப்ளே கிரவுண்ட்ஸ் போட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HTML பேசிக் கோட், ஓகேவா, ரெக்வயர் HTML பேசிக் கோட் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதும். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ். இதுதான் பேசிக் கோட். ஃபஸ்ட்டு டாக் டைப் HTML, தென் HTML, தென் ஹெட்டு HTML டேக் கொடுத்துட்டாங்க, தென் ஹெட் டேக்கு, தென் டைட்டில் டேக்கு, ஓப்பனிங் க்ளோசிங்கு, தென் ஹெட் டேக் க்ளோசிங்கு, தென் பாடி க்ளோசிங், ஓகேவா, பாடி ஓப்பனிங், தென் பாடி க்ளோசிங், தென் HTML க்ளோசிங். அதெல்லாம் முடிஞ்சுது. இதுக்குள்ளே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் எழுதணும் அப்படின்னா, ரைட் எ மெயில் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் இபி கனெக்ஷன். ஜஸ்ட் அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக அதுவே ஒரு ஃபார்மேட்டை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. சப்ஜெக்ட் request for new electric connection to government of Tamil Nadu, Chennai, India. Respected sir, madam, I am writing to you request for a new electric connection. I have recently shifted to a new residence in Chennai and I am in dire need of new electrical connection. I have all the accessory documents to complete the application process. I am willing to pay the necessary charges and fee for the installation and connection process. I was hoping that you would be able to expedite the process and I would be grateful if you could consider my request at the earliest. Thanking you for your time consideration. Sincerely. தென் நம்மளுடைய பேர் இங்கே வந்து யுவர் நேம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட்டோட எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேரை போட்டு கொட்டியது தான். இங்கே வந்து நம்ம யார் எழுதுகிறோம் ஃப்ரம்மு அப்படின்றத இங்கே கூட சேர்த்து சப்ஜெக்ட்டுக்கு கீழே வந்து ஃப்ரம்மை சேர்த்துக்கணும். ஓகேவா, யார் எழுதுறீங்கன்றத நீங்கள் வந்து கீழே போடும்போதே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட வேண்டியது தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை வந்து இங்கே கொண்டாந்துட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல்லையும் சொல்லிச்சியா, எக்ஸலில் VLOOKUP request to Excel VLOOKUP example. பாருங்க, இது வந்து டாலரில் கொடுத்துருக்கு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயிலோட சேர்த்து இதில் வந்து கொடுத்துரும். ப்ராடக்ட் நேமு, தென் வந்து அந்த ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்டு, யூ கேன் யூஸ் VLOOKUP டு சர்ச் எ ப்ராடக்ட் பியர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் த அசோசியேட்டட் ப்ரைஸ். ஹியர் இஸ் த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை வந்து அங்கே அப்ளை பண்ணிட்டு ரைட் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகபிள் ஆகிடும். அவ்வளோதான். கூகுள் குரோம்லாம் இனிமேல் எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இது டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போதே இப்போ இந்த ஒரு நிலைமை இருக்குன்னா, சப்போஸ் இது வந்து பெய்டு வெர்ஷனாக வந்துருச்சுன்னா இதை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ பெய்டு வெர்ஷனாக வரும்போது அப்ளிகேஷனாகவே வெளியிட்டுருவாங்க. ஸோ இது வந்து டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு.
சரியா? ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். மீண்டும் ஒரு புதிய நற்செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.